இதில் இம்பேக்ட் டெஸ்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு அக்ரிகேட்டோட டஃப்னஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. டஃப்னஸ்னால் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குதோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ உடைக்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்க தான் வந்துட்டு இம்பேக்ட் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுற மெஷின் பேர் வந்துட்டு இம்பேக்ட் டெஸ்டிங் மிஷின். அதில் வந்துட்டு சடனாக வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் நடத்தினேன். அதில் வந்துட்டு அட்ரீசன் டெஸ்ட்டில் வந்துட்டு க்ரஷிங் ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா லோடை வந்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக 13.7 நியூட்டன் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதில் என்னென்னா 0 நியூட்டன் இருக்கும். அந்த கேமரா அப்படியே லிஃப்ட் பண்ணுவோம், மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு டப்புன்னு விடுவோம். அது 20 நியூட்டன் ஃபோர்ஸ் ஃபுல்லு போய் அந்த ஜல்லியில் அடிக்கும். திரும்ப வந்துட்டு கேமரா லிஃப்ட் பண்ணுவோம், திரும்ப கீழே விடுவோம். அந்த 20 நியூட்டன் வெயிட் வந்துட்டு இம்பேக்டாக சடனாக அப்ளை ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ அது யூஸ் பண்ணுற பவுல் பார்த்தீங்கன்னா 25 mm சைஸு ஹைட்டு, 25 mm சைஸ் வந்துட்டு டயமீட்டர் இருக்கும். அதுக்கு வந்துட்டு சிப்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சிப்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வச்சு அப்ளை பண்ணி 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு இது கான்ஸ்டன்ட் க்ளோஸ் புக்கு சம்திங் கொடுத்துருக்காங்க. என்னடா ப்ரொசீஜர், புக்கில் ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ 25 ப்ளஸ் கொடுப்போம். நார்மலாக வந்துட்டு 25 நம்பர் ஆஃப் டோஸ் வந்துட்டு நம்ம அந்த கேமரா வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பவுல் வெளியே எடுத்துடுறோம். பவுல் வெளியே எடுத்துட்டு இப்போது சீவ் 1.5 mm சீவ் எடுத்துக்கிறோம். அந்த சீவில் வந்துட்டு இந்த பவுல் இருக்கிற ஜல்லி வந்துட்டு உள்ளே ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணோம்னா இது நுணுங்கி இருக்கும் இல்லையா, ஒரு சில ஜல்லி வந்துட்டு நுணுங்கி இருக்கும். அதை வந்துட்டு சீவ் பண்ணி வெயிட் தனியாக எடுத்துக்கிறோம். சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது திரும்ப அதே ஃபார்முலா முன்னாடி என்ன பார்த்தோமோ அதுதான் லாஸ் இன் வெயிட் டிவைட் பை ஒரிஜினல் வெயிட் இல்லை இனிஷியல் வெயிட்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் வெயிட் இன்டூ 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இது வந்துட்டு இம்பேக்ட் டெஸ்ட். அடுத்து 4வது டெஸ்ட்டு வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட். வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட் ஈஸி தான். வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்லை கொண்டு போயிட்டு 24 ஹவர்ஸ் வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு வெளியே எடுத்து எல்லாம் ஃபுல்லு துணியை வச்சு தொடச்சிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்குறோம். இனிஷியலாக தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்னு பார்க்குறோம். ரெண்டே வந்துட்டு கழிச்சோம்னா ஒரு வெயிட் கிடைக்கும். சரிங்களா? அது போய் இனிஷியல் வெயிட் இன்டூ 100 போட்டிங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? அதுக்கு லிமிடேஷன் இருக்குது. இவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி உறிஞ்சணும் அப்படின்ட்டு அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இனிஷியலாக ஒரு வெயிட். சரிங்களா? இது 0.5 நியூட்டன் வெயிட் கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ரொசீஜர் என்னன்னா இனிஷியலை வந்துட்டு இனிஷியல் வெயிட் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸ்டோனோட இனிஷியல் வெயிட் ஒரே ஒரு பீஸ் தான். இல்லை 3 பீஸ் எடுத்துக்கணும். 3 பீஸ் எடுத்து 3 பீஸுக்கும் இனிஷியல் வெயிட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். இனிஷியல் வெயிட்டை நோட் பண்ணிக்கிறோம். W1 நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அடுத்தது அந்த 3 கல்லையும் இதில் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு தண்ணியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு வாட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். தண்ணியில் மூழ்கி வச்சிடறோம். அடுத்து வந்துட்டு வெளியே எடுத்துட்டு வாட்டர் இஸ் வைப்ட் அவுட் தொடச்சி எடுத்துடுறோம். காஞ்ச துணியை வச்சு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுறோம். தொடச்சி எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு வெயிட் போடுறோம். வெயிட் போட்டு இதை வந்துட்டு W2ன்னு வச்சுக்கிறோம். W1 உதாரணமாக ஒரு 500 கிராம் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 10 கிராமாவது தண்ணி உறிஞ்சிருக்கும். இது வந்துட்டு 510 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா போடும்போது பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சர்ப்ஷன் ஈக்குவல் டு W2 minus W1 divided by initial weight W1 into 100. இந்த கேஸில் 510 W2, W1 வந்துட்டு 500 divided by initial weight 500 into 100. அப்போ 10/500 into 100. சரிங்களா?
இது 0 0 கேன்சல், 5 1 டைம், இது வந்துட்டு 2 டைம். அப்போ 2% வந்துட்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு முடிச்சிடணும். இது வந்துட்டு வாட்டர் அப்சர்வ் டெஸ்ட் உங்களுக்கு. இந்த 4 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இம்பேக்ட் டெஸ்ட்டு, வாட்டர் அப்சர்வ் டெஸ்ட்டு அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த 4 பார்த்துக்கங்க, டெஸ்டிங் போதும்.